அவ்வளவு தூரம் செல்லாமல் மலையின் கிழக்கு முனைக்கு சென்றால் இக்குகையை முழுமையாக காணலாம். மேலேறி செல்ல சில ஆண்டுகளுக்கு முன்புதான் படிகள் அமைத்தார்கள். மிகப்பெரும் பாறைகளால் ஆன இந்த அதன் வறுமையை காட்டுகிறது. பக்கவாட்டில் செலுத்தப்பட்டிருக்கிற இந்திவர பூமுடி வயல்கள் இச்சிற்பத்துக்கு அழகூட்டுகின்றன. பாஸ்கர் உள்ளே இந்த மண்மூடி கிடக்கும் இந்த படுக்கைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். மண்ணையெல்லாம் அகற்றும் அந்த பணியில பாஸ்கர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இவையெல்லாம் படுக்கைகள், மிக அகலமான நீளமான படுக்கைகள். இவை அநேகம் இவை மூத்த துறவிகள் அல்லது சங்கத்தினுடைய தலைமை துறவிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடும் என்று அனுமானிக்கப்படுகின்றது. ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் இதற்கு செல்வதற்கான வழி இல்லை. ஏனெனில் பெரிய ஒரு பாறைக்கல் இதை மூடிக்கொண்டிருந்தது. அனைவரும் சேர்ந்து அந்த பாறைக்கல்லை அகற்றிய பின்னர் இந்த படுக்கைகள் எல்லாம் தெளிவாக தெரிகின்றன. இப்பொழுது அதை அந்த மண்ணை அகற்றும் பணியில பாஸ்கர் ஈடுபட்டிருக்கிறார். இது போன்று சமண கருவூலங்களை எல்லாம் காப்பாற்றி விடலாம். ஜீவகுமார் திருப்பி கொண்டிருக்கின்றார். அவரும் பாஸ்கரும் இந்த அரிய பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணை அகற்றி கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய படுக்கைகள் இவை. சென்னையில் பல இடங்களில் உள்ள சிற்பங்களை, தனி சிற்பங்கள் எல்லாம் கண்டுபிடித்தவர் ஜீவகுமார். எங்கெங்கு இது போன்ற ஒரு பணிகள் தேவையோ அந்த இடங்களெல்லாம் பாஸ்கர் இருப்பார். இது ஒரு பெரிய படுக்கை. இது ஒரு படுக்கை. பெரிய படுக்கை, மிக அகலமாக அகலமான நீளமான படுக்கை. வெளியே போனா மறந்துவிட்டு குறிப்பிடுவது போல உணவில் உள்ளமும் ஆரோக்கியம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான இந்த இடம் நோக்கி வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணைகளையும் வணங்கி அடுத்தபடியாக அன்புக்குரிய ஐயா நம்முடைய சமண வரலாற்றை பார்க்கும்போது, சமண வரலாற்றினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சில உண்மைகள் பளிச்சிடுகின்றன. தமிழுக்கு செம்மொழி தகுதி கிடைத்தது சமணர்களால் என்பது எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. இவருடைய இலக்கியம் தலை சிறந்த இலக்கியங்கள், இலக்கண நூல்கள். 5 சிறுகாப்பியங்களும் சமணர்கள் இயற்றியது. பெருங்காப்பியங்கள் 3 சமணர்கள், 5 3. எல்லா இலக்கண நூல்களும் சமணருடையது. ஒப்பற்ற இதுவரையிலும் எந்த நூலுக்கும் கிடைக்காத ஒரு பெருமதிப்பு திருக்குறளுக்கு உண்டு. உலகத்து அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அதை இயற்றியவர் ஒரு சமணர். ஆக அது நீதி நூல்களாக இருந்தாலும்
இலக்கணமாக இருந்தாலும் இலக்கியமாக இருந்தாலும் சமணனுடைய கொடை பெரும் கொடையாகும். அதுபோன்று சமணர்கள் அளித்த தமிழ் சமுதாயத்திற்கு அளித்த கொடைகள் என்று குறிப்பிடும் போது இலக்கியங்களை கூறுகின்றோம், இலக்கணங்களை கூறுகின்றோம், நீதிநூல்களை கூறுகின்றோம். ஒன்றை நாம் மறந்து விடுகின்றோம். தமிழ் எழுத்துக்களை உருவாக்கியவர்களே சமணர்கள் தான். தமிழ் எழுத்துக்களை பட்டவர்த்தனமாக எங்கு ஜெயலதர்மஸ்து மங்களம் அகிம்சை நடையை வருகை தந்த என் நாடிகளை வணக்கம். திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர் பேசிய விட்ட வார்த்தை கடந்து விட்ட நாட்கள் இறந்துவிட்ட சமண தர்மம் நாம் இருந்தோம் பிறந்தோம் என்பதை விட நல்ல அறநெறியை வளர்ப்போம். நம் முனிவர்களாக ஆக்கப்பட்ட மலைகள், படுக்கைகள், கல்வெட்டுகளை பாதுகாப்போம். அகிம்சை நடையை உறுதி ஏற்போம். வாழ்க தர்மம், வளர்க சமணம், வாழ்விடு, கொள்ளாதே எவ்வுயிரும் கொள்ளாதே. நன்றி. நன்றி பரணி. எழுதி வந்ததை சுருக்கமாகவும் அழகாகவும் படித்துவிட்ட அந்த அன்பு நடைக்கு வருகை தந்து இங்கே பசி நேரத்திலே அமர்ந்திருந்து உங்களை எல்லாம் சிரம ஈதரவிட்டவர்களை தயவு செய்து சிலவற்றை விளக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். சமணம், அதனுடைய வழிமுறைகள், ஆன்மா, அறிவு, எப்படி அறிவும் ஆன்மாவும் ஒன்று இருக்கிறதா, இல்லை அறிவின்படி நடக்க வேண்டுமா, ஆன்மாவின்படி நடக்க வேண்டுமா, உடலை நீங்கள் மதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் சமணம். உடலிலே காயப்பட்டால் துன்பப்படுவது ஆன்மா. விளங்காதவர்கள் நிறைய இருக்கின்றோம் என்னை போல. தயவு செய்து இவைகளெல்லாம் விளக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இத்தனை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். 15 ஆண்டுகள் ஓய்வு பெற்ற பிறகு பேசுவதே இல்லை. அதனால பேசுகிறதே இப்போ அடங்கி போயிடுச்சு. இந்த அகிம்சை நடை 3 மாதங்களாக நடைபெறுகிறது. இது அகிம்சை நடை என்பது நம்மளுடைய முனிவர்கள் வாழ்ந்த இடங்களை நாம் தரிசிப்பது என்பதுதான். ஆகவே ஒவ்வொரு மாதமும் நாம் ஒரு முனிவர்கள் வாழ்ந்த இடத்தை நாம் தரிசிக்கின்றோம் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த வாய்ப்பை மிகவும் பயன்படுத்தி கொண்டு அகிம்சை நடையை சிறப்புற நடத்தி வைக்க எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். படிக்கட்டா போட்டு மிதிக்க வச்சாங்க. அப்ப அந்த கல் அழுதுச்சான். நான் முதல்ல பொறுமையா இருந்தேன்னா, அந்த வரியை பொறுத்து இருந்தேன்னா இன்னைக்கு பாலம், தயிரும், அபிஷேகம் சாப்பிடுவேன். நான் நல்லா நிம்மதியா இருந்திருப்பேன். இது சில என்னைக்கு பழுதாவது. நான் வண்டியில போகும்போது கூட 10 முறை சொல்லிக்கிட்டே தான் போவேன். பஞ்சமந்திரம் சொல்லிக்கிட்டே தான் போவேன். என்னை இடிக்கிற மாதிரி வண்டி கூட அவன் கீழே அவன் கை கால வச்சுன்னு போவான். நான் அதை பத்தி கவலைப்படணும். ஆனா அவ்வளோ மகத்துவம் உண்டு நம்ம பஞ்சமந்திரத்துக்கு. வெட்டியா போற வாய் எதாவது உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே போனோமே. அந்த பழக்கத்துக்கு வந்தோம்னா தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஏன் சும்மா கரை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி விடுது. அந்த அலை ஏற்றத்துக்கு சொல்லி பழக்கப்படுத்தால் அது மேலும் மேலும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப பூஜை பண்றத பத்தி அவங்க கேட்டாங்க. உத்தமமான பூஜை எதுனா பொருள் பத்தி அவர் எதுவுமே கேட்கல. நான் வெளியே டியூட்டிக்கு போனேன்னா பாவனை பூஜை தான் பண்ணேன். குளிக்க தண்ணி இருக்காது. எல்லாமே சுத்தி பண்ணிட்டு ஆக்கியம் கையில அரிசி வச்சுங்கிற மாதிரி பாவனை தான் பண்ணும். ஏலக்காய், லவங்க, முனி மகராஜில அதான் பண்ண. அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அது நம்ம ஒன்னும் பகவானை வணங்க இயற்கையா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புக்கில் படிக்கிட்டாங்க. நீங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க உலகத்துல இயற்கையாக வந்துட்டு இருக்கோம். மண்ணில் இங்கே வாழும் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமே, அறமுறைத்த அருகன் பாதம் நமக்கு தஞ்சமே, இன்று அதை வணங்க மறந்தவர்க்கு துயரம் இன்றுமே. அதனால நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். நம்ம உயிர் அண்ணா சொன்னாங்க, பல லட்சம் யோனிகள்ல தப்பி பிறந்தது நம்ம உயிர்.
அதனால இதனோட மகத்துவம் தெரிஞ்சு நம்ம உண்மையான நல்ல ஒரு சமயத்துல பிறந்திருக்கோம் அப்படின்றத நம்ம முதல்ல பெருமை கொள்ளணும். அடுத்து உண்மையான இறைவனை வணங்கணும். உண்மையான இறைவன் யாருன்னா, என் குற்றங்களை நீக்கினவர், 8 குணங்களை பெற்றவர், 18 குற்றங்களை நீக்கின அந்த வீட்டராக பகவானை நம்ம வணங்கணும். அடுத்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். நமக்கு யார் கெடுதல் பண்ணாலும் உடனே அவங்க மேல ராகத்வேஷம் வச்சுட்டு அவங்க கிட்ட நம்ம பகை வளர்க்கறதால நமக்கு இன்னும் தீவினை தான் அதிகமாகுது. அதனால எல்லாமே நம்மளோட முன்வினை அப்படின்னு நினைச்சுக்கணும். நல்லது நடந்தாலும் அதே மாதிரி நம்மளோட பூர்வ நல்ல வினையோட அதனோட பலன் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சமதாபாவத்தோட வாழ்ந்தோம்னா நம்மளோட வினை கட்டு திருப்பி கட்டாது இந்த பிறவியில. அடுத்து சமணம் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது இப்ப பஞ்சம காலம், தர்மம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்து நம்ம லேடிஸ் கையில தான் இருக்கு. ஜென்ஸை விட அவங்க எங்கேயோ சட்டை மாட்டிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வீட்டுல நம்மனா கொஞ்சம் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம பசங்களுக்கு இப்ப அண்ணா சொன்னாங்களே அது மாதிரி டெய்லி ஒரு ஸ்லோகம், பக்தாமர ஸ்லோகம். ஏன்னா இதை நான் இங்க சொல்லணுன்றதுக்காக சொல்ல, ஏன் பசங்களுக்கு அதை நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். பக்தாமரம் படிச்சாதான் காஃபி, பக்தாமரம் படிச்சாதான் டிஃபன் ஈவினிங்ல. ஏன்னா காலையில ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க கிட்ட நான் கிட்டே போக முடியாது. ஈவினிங்ல தான் ஃப்ரீயா இருப்பாங்க. தினம் ஒரு ஸ்லோகம், அது மாதிரி டெய்லி 48 ஸ்லோகம். இன்னைக்கு என் பசங்க ஃபுல்லும் 48 ஸ்லோகமும் படிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. அங்க போனா கூட 10:30 மணி வரைக்கும் ஸ்டடி அவர், அதுக்கப்புறம் படிச்சுட்டு தூங்குறாங்க. இப்ப என் பசங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் படிக்கலன்னா என்னோட வாழ்க்கை இன்னைக்கு டே ஃபுல்ஃபில் ஆகல, அது நிறைவு அடையல அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, மனசு மாறாது பசங்களுக்கு, அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் வராது, கெட்ட சிந்தனைகள் வராது. அப்ப பாத்தீங்கன்னா படிப்புல இன்னும் நல்லா கவனமாயிடும், ஈஸியா பசங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒழுக்கத்தோட சேர்ந்த கல்வி நம்ம பசங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது நம்மளோட பசங்க வேற வழியில தீய வழிகள்ல போக மாட்டாங்க எங்க போனாலுமே. ஏன்னா சகோதரன் ராஜேஷுக்கு மீண்டும் ஒருமுறை அகிம்சைகளை தன்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றது. பிள்ளை பெட்ரோலுக்கு அருகாமையில் இருக்கிற கஞ்சியூரிலே நடைபெற இருக்கின்றது. என்ன தேதி? ஆங்கில ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் ஆங்கில தேதி, முதல் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி 6/4/2014 ஞாயிற்றுக்கிழமை அன்று கஞ்சியூரிலே நல்லவன் பிள்ளை பெட்ரோலில் இருந்து நல்லான் பிள்ளை பெட்ரோலில் இருந்து சற்றொப்ப 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிற மலையிலே 10 கல் படுக்கைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு காடு போன்ற பகுதியாக அமைந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே அங்கிருந்து ஒரு ஊருக்கு வர வேண்டும் என்று சொன்னாலும் கூட 7 கிலோமீட்டர் தூரத்திலே தான் அந்த கஞ்சியூர் கிராமமே இருக்கிறது. அந்த காலத்திலே மங்களம் பகவான் வீரோ மங்களம் கௌதமோகணி மங்களம் குந்தாச்சோ ஜெயின தர்மோ சுமங்கலம். தமிழ் விட்டு மலைபுரம் விழாவிலே பவியர்களே, விழா என்று சொன்னால் விரும்பி செய்வது விழா. வீட்டிலே நடப்பது இல்லற விழா, வீதியிலே நடப்பது அரசியல் விழா. இப்படிப்பட்ட திவ்ய சேத்திரமாக நடப்பது இது சமயம் சார்ந்த விழா. கூட்டத்திற்கு 3 விதமான கூட்டங்கள். ஒன்று பார்க்கிற கூட்டம், ஒன்று ரசிக்கிற கூட்டம், ஒன்று கேட்கிற கூட்டம். எதை பார்க்க வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எதை கேட்க வேண்டும்? கூத்தும் நாடகமும் பார்ப்பது, இசை ரசிப்பது, இலக்கியங்கள் கேட்பது. ஆகவே
இதுவரையிலே பார்க்கின்ற போது இங்கே மலை இது அகிம்சை நடை கூட்டம் அல்ல, அகிம்சை நடை திருவிழா. இந்த அகிம்சை நடை திருவிழா. ஆகவே இந்த வள்ளுவம் குணம் தொடங்கி இனி அச்சிடப்படுகின்ற அழைப்பதர்கள் அகிம்சை நடை திருவிழா என்று அச்சிட வேண்டும் என்பது அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விழாவிலே ஒரு பெரிய செய்தி என்ன என்று சொன்னால், தம்பி ஸ்ரீதரன் அவர்கள் பெரும்பாலும் சமண சமய கூட்டமெல்லாம் கடைசியாக தான் விடுவார்கள். காரணம் என்ன என்று கேட்டார், ஒன்று தேசிய கூட்டமாக இருந்தால் கவீன பாட பாடும்போது சொல்வார்கள். நம்ம சமய கூட்டத்திலே திங்கம்மார்களை பாடுவதற்காக என்னை வைத்திருக்கிறார்கள். அது இயற்கையாகவே நடந்து போட்டிருக்கிறது. இது பெரும்பாலும் ஸ்ரீதரனுக்கு தெரியாது. இந்த செய்தி செவி வழியான செய்தி என்றுதான் கருதுவேன். என்ன சொன்னார், 5 நிமிடம் பேசுங்கள். போன மாதம் மதுரையிலே பகவான் மகாவருடைய ஆண்டு விழா. எல்லாரும் பேசிவிட்டு ஐயா உரையாடல் சொன்னார். சொல்லவில்லை, சரியா கட்டினார். கவிஞரே அப்படின்னார். நான் பார்த்தேன், சரி இதுவும் என்ன சொன்னேன், எல்லாரும் பேசிவிட்டார்கள், இனி கவிஞர் பேசி என்ன ஆக போகுது, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அதுபோல ஆகையினால நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன். ஆகையினால இனி பேச்சை நிறுத்தி கொண்டு கூட்ட முடியும்னா கேட்டா திரும்ப இல்லை கிடையாது. ஒன்று எங்கே வழி இருக்கிறது என்று பார்த்தார். பட்டு என்று நிறுத்திவிட்டார். அமைதியாக இருக்கிறது. ஒண்ணு நீங்க நான் கேட்கணும், நான் நீங்க அதுல அமைதியா. ஏன்னு கேட்டா பேசி பழக்கப்பட்டவர்கள் நாம். நேற்று ஆர்ப்பாட்டத்திலே கூட்டம் நடக்கும், பொறியாளர் தான். ஆனா அங்கே எப்படி கூட்டம் ரொம்ப குறைவு. 48 வருஷமா நடத்துறோம். ஜனங்க வருஷத்துக்கு சொல்றது மட்டும்தான் அவங்க தெரியும். நம்ம சொல்றதை விட அது ஏக அர்த்தம். அதே ஏன்டா நம்மள கடைசியில இதுக்காக 5 பேர் பால பிரம்மச்சாரி. மறு தெரியும் தெரியாமலும் இருக்கலாம். 5 பேர் தான். 19 தீர்த்தங்கர பரமேஸ்வரிகள் இல்லறத்திலே நம்மை போலவே இருந்து நிலவரத்தை மேற்கொண்டு தீர்த்தம் வந்தால் அறம், அறம் என்றால் தீர்த்தம், அந்த அறத்தை உபதேசிப்பவர்கள் தீர்த்தங்கர்கள். மீதி 19 தீர்த்தங்கர்கள் தாங்கள் இல்லறத்திலிருந்து இல்லத்தை போதித்தார்கள். ஆனால் மனிதனாக பிறந்தவனுக்கு துணை வருவது தர்மம் ஒன்றுதான். அதனால தான் அந்த காலத்துல எந்த சொல்லும் பாருங்க, ஆண்கள் பேசுறதை விட பெண்கள் பேசினா அதுக்கு வலிவு ஜாஸ்தி. பெண் ஒருத்தி பேசிடில் பெரும் பூமிதான் ஆதரம். ஏன் அதை சொன்னார்கள் என்றால், அது ஏதோ கேலிக்காகவோ கிண்டலுக்காகவோ சொல்லவில்லை. உலகில் இயங்குகின்ற தர்மம் எல்லாம் பெண்களாலே தான் நடைபெறும். பெண்கள் தர்மத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எந்த தர்மமும் இயங்காது. ஆகவே ஆண்களாக பிறப்பதை விட பெண்களாக பிறப்பது கோடி புண்ணியம். மங்கையராக பிறப்பதற்கு ஆதமும் இது பூர்வ புண்ணியம் இருந்தாதான், தர்மம் இருந்தாதான் புண்ணா கொடுக்கும், இல்லைன்னா பையனாதான் கொடுக்கும். ஆகியனால பெண்களை மட்டம் இதுவரை 32 பசுமை நடைகளை நடத்தி இருக்கிற அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிற நேரத்திலெல்லாம்
தமிழ் சமணர்கள் ஒரே ஓரிருவர் கூட அந்த அஹிம்சை அந்த அவருடைய பசுமை நடையிலே பங்கேற்கவிட்டாலும் கூட தொடர்ந்து இன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே தென்பாண்டி தேசத்திலே சமணத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அந்த தேசத்து மக்களுக்கு வாரி வழங்கிய பெருமைக்கு காரணகர்த்தாவாக இன்றைக்கு இந்த மதுரை வரலாறு என்கிற புத்தகத்தை வெளியிட்டு உதவி இருக்கிற அந்த மதுரை முத்துகிருஷ்ணனுக்கு இந்த அஹிம்சை நடை நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி அவரை போலவே சமணர்களாகிய சமணர்களுக்கு சொந்தக்காரர் இந்த மலைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற நாம் சரியான நேரத்திலே வருகை தந்து விட்டால் முழு முதல் காரணமாக மாமா அவர்கள் குறிப்பிட்டதை போல் பிரவச்சனம் தான் மிக முக்கியமான காரணம். இங்கே அற உரைகளை கேட்பதுதான் மிக முக்கியம். இந்த உரைகளை எல்லாம் கேட்பதன் வாயிலாக மீண்டும் மீண்டும் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிட்டும். நம் மற்ற வழிகள் எல்லாம் இரண்டாம் கட்டமே என்பதை நினைவில் ஏற்றுக்கொண்டு இங்கே காலதாமதம் மீண்டும் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வணக்கத்திற்குரிய எழுச்சி கவிஞர் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கின்றார்கள். மிக அருமையான முறையிலே அவரிடத்திலே அவர் சொல்லுகின்ற அந்த அறவுரைகளை எல்லாம் கேட்டு நெடியதோர் பயணத்திலே நாம் தொடர்ந்து நடத்திட இங்கே இந்த அறக்கூட்டத்திற்கு வருகை தருமாறு ஐயா எழுச்சி கவிஞர் இந்திரஜித் அவர்களை அஹிம்சை நடை நல்ல பணிவத்தோடு வரவேற்கின்றார்கள்.